பெற்றோர்களான உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால் நம்முடைய விதிக் கொள்கை. நம்முடைய விதிக் கொள்கை அது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது? நீ எந்த ஒரு செயலுக்கு ஆட்பட்டாலும் அது அந்த செயலாலே உனக்கு இன்பம் வருகிறதா துன்பம் வருகிறதா, அதை நீ முன்பொரு தரம் யாருக்கோ இன்பம் செய்தால் அதனாலே இன்பம் வருகிறது, துன்பம் செய்தால் துன்பம் வருகிறது. இன்றைய விஞ்ஞானத்திலே சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்கிறார்களே, அதுதான் நம் கண்ம கொள்கை, விதிக் கொள்கை. இப்ப என்ன பிரச்சனை? இந்த விதிக் கொள்கையிலே என்னவென்றால், எதுவும் விதியினாலே தான் நடக்கிறது. எல்லாம் கடவுள் ஒரு ப்ரோக்ராம் போடுறார். இப்போ இவ்வளவு நேரம் இந்த நேரத்தில் இருந்து 10 மணிக்கு மேலே இருந்து விதியை பற்றி கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிறீர்களே, இது உங்கள் விதி. இலங்கையில இருந்து வந்திருந்து இன்றைக்கு விதியை பற்றி சொல்கிறேனே, இது என் விதி. இந்த விதியிலே இருந்து எவரும் அசைந்து தப்ப முடியாது. திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒன்று சூழினும் தான் முந்துரும். நீ எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக இருந்து விதியை வெல்லலாம் என்று முடிவு பண்ணி முயற்சி பண்ணுகிறாயா, நீ முயற்சி பண்ணினால் அந்த முயற்சியினுடைய முன்பக்கத்திலே வந்து இந்த விதி உட்காரும் என்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நான் கல்வியாக கற்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட பெரிய குழப்பம் இந்த இடம்தான். நீ என்ன செய்தாலும் ஊழிற்பெருவழி ஆவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நீ என்னதான் செய்தாலும் அது முன்னே வந்து உனக்கு நிற்க போகிறது. விதியை வெல்ல முடியாது. இது தத்துவம் சொல்லுகிற செய்தி. இந்த செய்தியை நம்முடைய சமய இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்கின்றன. நம்முடைய சமய இலக்கியங்களிலே இதிகாசங்கள் என்று சொல்லுகிற பாரதம், ராமாயணம் ரெண்டும் இந்த விதியை நமக்கு தெளிவுபட அமைத்து காட்டுகின்றன. விதி என்றால் என்ன? நீ செய்த வினை, எந்தோ ஒரு பிறவியிலே நீ செய்திருக்கிறாய். அந்த விதி பற்றிய செய்தி சொல்வதற்கு முன்பு சொல்லுகிறேன், பாரத கதை எங்கே தொடங்குகிறது என்று உங்கள் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அர்ச்சுனனுடைய மகனுடைய பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய பிள்ளை என்ன உறவு என்பதை நீங்க கணக்கு பண்ணிக்கொள்ளுங்க. அர்ச்சுனன் சுபத்திரனுடைய வயிற்றிலே அபிமன்யு பிறக்கிறான். அர்ச்சுனன் பிள்ளை. அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிற பொழுதுதான் அபிமன்யு இறக்கிறான். அந்த பிள்ளை பிறந்து அதற்கு பிள்ளை அவனுக்கு ஜனமேஜயன் என்று பெயர். இந்த ஜனமேஜயன் 4 தலைமுறை 5 தலைமுறை கடந்து விட்டது. பாரதத்திலே பாண்டவர்கள், துரியோதனர்கள் எல்லாரும் அழிந்து போய்விட்டார்கள். ஆட்சியிலே அவன் ஜனமேஜயன் இருக்கிறான். ஒரு நாள் அவன் அரண்மனையிலே எல்லா மந்திரி பிரதானிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிற பொழுது இந்த ஜனமேஜயன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த இடத்திற்கு திடீரென்று வியாசர் வந்தார். பாரத கதை தொடங்குகிற இடம் இந்த இடம். வியாசர் வருகிறார். வியாசர் பாண்டவர்களுடைய குல முதல்வர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதைதான். பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் குல முதல்வராக இருக்கக்கூடியவர் வேதவியாசர். அவர் சிரஞ்சீவி என்றபடியால் இந்த 5 தலைமுறை பிறந்தும் அவர் இருக்கிறார். இந்த ஜனமேஜயனுடைய அரண்மனைக்கு ஒரு நாள் வியாசர் வருகிறார். வியாசர் வந்தவுடனே இவன் முறைப்படி அவர் மூத்தவர் என்ற காரணத்தினாலும் முனிவர் என்ற காரணத்தினாலும் பூஜை செய்து அவரை கூப்பிட்டு அரண்மனையிலே தக்கபடி உட்கார வைத்தான். உட்கார வைத்தோனே அவர்களுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. பலதும் பேசினார்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜய மகாராஜா என்ன செய்கிறான்? தன் மனதிலே நெடுங்காலமாக இருந்த ஒரு சந்தேகத்தை வியாசர் முன் வைக்கிறார். மகாபாரதத்திலே ரொம்ப அழுத்தமாக இந்த கதையை சொல்லித்தான் பாரத கதை தொடங்குகிறார். என்ன கேட்டான்? பலதும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி, நீங்களோ முற்றும் துறந்த முனிவர், முக்காலமும் அறியக்கூடிய முனிவர். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அத்தனையும் உங்கள் தவ வலிமையால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதோடு எங்கள் குலமுதல்வராகவும் இருந்தீர்கள். இவ்வளவு பெரிய பாரத போரை வராமல் நீங்கள் தடுத்திருக்க கூடாதா? இதுதான் என் மனதை அரித்துக் கொண்டிருக்கிற கேள்வி. இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றார். இவ்வளவு பெரிய பாரத போர் வந்து எத்தனை சக்கரவர்த்திகள், எத்தனை அக்ரோனி படைகள், இத்தனை பேரும் அழிந்து போனார்களே. நீங்கள் எங்கள் குலமுதல்வர்களாயிற்றே. 2 சகோதரருக்கு இந்த சண்டையிலே உலகம் பூராகவும் அழிவு ஏற்பட்டதே. இந்த அழிவை முக்காலமும் உணர்ந்தவர்களாகிய நீங்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாமே, ஏன் தடுக்கவில்லை என்று ஜனமேஜயன் கேட்டார். வியாசர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, சிரித்தார், பேசாமல் இருந்தார். ஜனமேஜயனுக்கு இதுவே கொஞ்சம் சங்கடமாயிற்று. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? எப்பவும்
யாராவது நம்மை அலட்சியம் பண்ணினால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தூண்டப்பட்டு விடும். கேள்விக்கு விடை வேணும் என்று நினைத்தான். இப்பொழுது கேள்வி விடை கூட வேண்டாம். இது என்ன, இவர் என்னை அலட்சியம் படுத்துவதென்று இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. சுவாமி, நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா என்று ஜனமேஜயன் கேட்டான். விஸ்வாமித்திரர் அப்பொழுதும் சிரித்துவிட்டு பேசாமல் இருந்தார். இவனுக்கு கோபம் அதிகரித்தது. சுவாமி, நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் நினைத்திருந்தால் இந்த பாரத போரை தடுத்திருக்க முடியாதா? தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டான். இப்பொழுது வியாசர் வாய் திறந்தார். அப்பனே, நான் இல்லை, யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இது சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு அது ஒத்துக்கொள்ள மனம் பெறவில்லை. இந்த கல்வியிலேயே பெரிய கஷ்டம் என்ன என்று நான் சொல்லுகிறேன். என்ன கஷ்டம் என்றால், நம்முடைய நமக்கும் இறைவனுக்கும் இடையிலே தடையாக நிற்பது ஆணவம் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த ஆணவத்தினுடைய குறியீடு தான் நம் கல்வி. அதனால்தான் பெரிய ஞானியர்கள் எல்லாம் கல்வியையும் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே, அறிவற்று அறியாமையுமற்றதுவே அருணகிரிநாதர். இது தாயுமானவர். அப்போ கல்வியும் நமக்கு தடைதான். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்கிறார் மணிவாசர். அப்போ இந்த அறிவு கல்வியிலே யாராவது கை வச்சு விட்டா நமக்கு ரோஷம் வந்துவிடும். பாருங்க, நான் சாதாரணமா சொல்றதுண்டு. ஒருத்தரை பார்த்து, ஐயா, அவரிடம் பணம் இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவரிடம் கார் இல்லை என்று சொல்லுங்க, கோவப்பட மாட்டார். அவருக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்லுங்கள், கோவப்பட மாட்டார். இவருக்கு அறிவில்லை என்று சொல்லி பாருங்க, எவனுக்கும் கோபம் வந்துடும். அறிவு இல்லாதவனுக்கும் கோபம் வரும், இருக்கிறவனுக்கும் கோபம் வரும். ஏனென்றால் அது ஆணவத்தை தொடுகிற விஷயம். இவன் கேட்ட உடனே இதற்கு விளக்கமாக வியாசர் பதில் சொல்வார் என்று ஜனமேஜயன் நினைக்கிறான். வியாசர் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பா, யார் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது. இப்ப சபையில 10 பேர் இருக்கிறார்கள், எல்லாரும் கூடி இருக்கிற பொழுது நடக்கிற பேச்சு. இதென்ன, நான் இவ்வளவு முக்கியமா இந்த கேள்வியை கேட்கிறேன், இவர் இவ்வளவு சாதாரணமாக பதில் சொல்லுகிறாரே என்று இவனுக்கு விட விருப்பம் இல்லை. இவன் கேட்டான், சுவாமி, நீங்கள் சொல்வதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நடப்பது நடக்கிறது, நடந்து முடிந்தது, நடப்பது நடக்கப் போவது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாரத போரில் சண்டை வரப்போகிறது, இது சண்டையை தவிர்ப்பதற்காக நீங்கள் விலகி நடவுங்கள் என்று இந்த சகோதரர்களுக்கு சொல்லி இருந்தால் கேட்டிருக்க மாட்டார்களா? சரி, நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கேட்க மாட்டார்கள் என்பீர்கள். துரியோதனன் கேட்டிருக்க மாட்டான். அவனை ஒரு புறந்தள்ளுங்கள். தர்மன் நல்லவன் அல்லவா? சத்திய வழி நடந்தவன் அல்லவா? தர்மனிடம் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா? ஒன்றும் வேண்டாம். அந்த சூதாட உட்காடுகிற பொழுது ரகசியமாக அவனை கூப்பிட்டு, அப்பா, சூதாட உட்காராதே, இதுல பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது, எல்லாவற்றையும் இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை இழக்கப் போகிறாய், பாஞ்சாலியை அவர்கள் துயிலுரிய போகிறார்கள், உன் தம்பிமார் ஆவேசப்பட்டு சத்தியம் பண்ண போகிறார்கள், இதனாலே பாரத போர் வெடிக்கப் போகிறது, உலகத்திலே பேரழிவு நடக்கப் போகிறது என்று சொல்லி இருந்தால் தருமன் உட்கார்ந்திருக்க மாட்டான் அல்லவா? தருமனுக்கு நீங்கள் சொல்லி இருக்கலாமே என்றான் இந்த ஜனமேஜயன். இப்பவும் வியாசர் சிரித்தார். அவன் அந்த கேள்வி எதையுமே அவர் பெருசாக எடுத்து சிரித்தார். சிரித்து விட்டு சொன்னார், அப்பா, துரியோதனுக்கு இல்லை, தருமனுக்கு நான் சொல்லி இருந்தாலும் அவன் சூதாட உட்கார்ந்திருப்பான். இப்போ இவருக்கு கோபம் வந்து விட்டது. எப்பவும் நான் சொல்றேன் பாருங்க, விளங்காத விஷயங்களிலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே இதுதான் பிரச்சனை. பல பேர் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக கேள்வி கேட்பார். அதற்கு பதில் சொல்ல நாம் முற்பட்டாலும் அவர்களுக்கு அது புரியாது. அதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ராக்கெட் அனுப்புறது எப்படி என்று அப்துல் கலாமை கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியும். எனக்கு புரியுமா? இவன் கேள்வி கேட்ட உடனே, இவர் இந்த பதிலை சொன்ன உடனே அவரால் சகிக்க முடியவில்லை. இவன் ஜனமேஜயன் என்ன சொன்னான்? சுவாமி, நீங்கள் விளையாடுகிறீர்கள். தருமனுக்கு நீங்கள் சொல்லி இருந்தால் தருமன் கேட்டிருப்பான், அது சர்வ நிச்சயமான விஷயம். நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதற்காக நடக்காது என்கிறீர்கள் என்றான். இப்ப வியாசருக்கு கோபம் வந்துவிட்டு வியாசர் சொன்னார், மகனே, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? இன்னும் நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் தடுக்கலாம் என்கிறாயா? நான் சொல்லுகிறேன், விதி என்று ஒன்று வந்துவிட்டால் அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லுகிறேன். நீ சொல்கிறாய் தடுக்கலாம் என்கிறாய். அப்படியானால் நடக்கப் போவது தெரிந்தால் தடுத்து விடலாமா? உனக்கு நடக்கப் போகிற ஒன்றை நான் சொல்லுகிறேன். உனக்கு நடக்கப் போகிற ஒன்றை சொல்லுகிறேன், முடிந்தால் நீ தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு வியாசர் சொன்னார், இன்றையிலிருந்து 10வது நாள் உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கப் போகிறது, முடிந்தால் தடு என்று மறைந்து விட்டான். இவன் திகைத்து போனான். ஜனமேஜயன் எதிர்பார்க்கவில்லை. பிரம்மஹஸ்தி தோஷம் என்றால் பிராமணனை கொன்ற பாவம் கிடைக்கப் போகிறது, நீ முடிந்தால் தடு.
இவர் திகைத்து போனான். இதனடா இது புதுச்சோதனை ஆயிட்டே, வியாசர் மறைந்து விட்டாரு என்று உடனே அங்கே இருந்த பண்டிதர்களை அந்தணர்களை எல்லாம் கூட்டம் போட்டான். இப்படி சொல்லிவிட்டார், 10ஆம் நாள் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கும் என்று அதை எப்படியும் தடுக்க வேண்டும். தடுத்து விட்டு வியாசரை பார்த்து, பார்த்தீர்களா, தெரிந்து நான் தடுத்து விட்டேன், இப்படி பாரத போரை தடுத்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும், இதுதான் என் விருப்பம் என்றான். உடனே பண்டிதர்கள் எல்லாம் புஸ்தகங்கள் தட்டினார்கள். என்ன பண்ணலாம், இதை விதியை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தட்டி அவரவருக்கு முடிஞ்ச ஒரு வழியை சொன்னார்கள். ஒரு பெரிய யாகத்தை நடத்தினால் அந்த யாகத்தின் பயனாக இந்த விதியை தடுக்க முடியும். அவன் அரசன் அல்லவா, உடனே உத்தரவு போட்டான். பெரிய பந்தல் போட்டார்கள், பெரிய யாகசாலை. ஊர்ல இருந்த அத்தனை அந்தணர்களையும் கூப்பிட்டார்கள். 10 நாள் யாகம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டா, யார் தலைமை தாங்குவது என்றால் எல்லாரும் பயப்படுகிறார்கள். 10 நாள் கண் விழித்து யாகம் பண்ண முடியுமா? எல்லாரும் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அந்த ஊர்ல ஒரு தரித்திர பிராமணர் இருந்தார். அவர் விதி அப்படி. அவர் என்ன நினைத்தார், இதுல உட்கார்ந்து இதை செய்து கொடுத்தா அரசன் பெரிய பரிசு பொருள் தருவானே என்று அவர் சம்மதிச்சு வந்து விட்டார். வயதானவர். யாகம் ஆரம்பமாகிறது. பெரிய யாக குண்டம், நெய்கள் குடங்குடமாக நெய் வைத்திருக்கிறார்கள். இந்த கிழவனார் வந்து உட்கார்ந்தார். யாகம் தொடங்கிட்டு அரசனுக்கு காப்பு கட்டியாகிவிட்டது. அரசன் 10 பேரை முக்கியமானவர்களை கூப்பிட்டான். எனக்கு பக்கமே இருந்து கொள்ளுங்கள், பிராமணனை கொள்கிற பாவம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். பக்கத்தில் யாராவது பிராமணன் எனக்கு கிட்ட வர விட்டுறாதீர்கள். நானாக அப்படி இப்படி அசைஞ்சா கூட என்னை எழும்ப விடாதீர்கள், என்னை காவல் பண்ணி கொள்ளுங்கள் என்று 10 பேருக்கு அனுமதி கொடுத்து உட்கார வச்சுட்டார். யாகம் தொடங்குகிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள் முடிந்து விட்டது. 10ஆவது நாள். இப்போ இவனுக்கு ரொம்ப படபடப்பு. யாருக்கு? ஜனமேஜயனுக்கு. இன்னும் 1 நாள் முடிஞ்சால் அதற்கு அப்புறம் நான் வியாசரை பார்த்து கேள்வி கேட்பேன், உள்ளத்துக்குள்ளே நினைத்து கொண்டான். எல்லா பக்கத்திலே இந்த பாதுகாவலர் சொன்னா, இந்த 1 நாள் தான் நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், என்னை நல்லபடி பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப என்ன ஆயிட்டு, அந்த 1 நாள்லயும் 23 மணி நேரம் முடிந்தது. இன்னும் 1 மணி நேரம். ராசா ரொம்ப உற்சாகமா கவனமா படைவீரர்கள் சொன்னா, இனித்தான் நீங்க இன்னும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எல்லாரும் ரெடியா இருக்கிறார்கள். இப்போ 10 நிமிஷம். ராசாவுக்கு படப்படப்பு வருதோ இல்லையோ, கேட்கிற நமக்கு வர வேண்டாமா? இப்போ 10 நிமிஷம் ரொம்ப அவதானமா இருந்தார்கள் எல்லாரும். இன்னும் 1 நிமிஷம், சரியா 10 நாள் முடிய போறது. 1 நிமிடம் 60 வினாடிகள் இருக்கிறது. அல்ப நேரம் பார்த்து, முருகா இந்த பிரச்சனை முடிந்ததே, வியாசரை கேள்வி கேட்கிறேனே என்று நினைத்து கொண்டு இந்த ஜனமேஜயன் நிமிர்ந்து பார்த்தான். அந்த பிராமணரை, இந்த தலைமை தாங்கி பண்ற பிராமணரை பார்த்தான். 10 நாள் கண் விழித்து அந்த யாகம் செய்த காரணத்தினாலே அந்த அந்தணருடைய கண் மெல்ல இப்படி தூங்குகிறது, கண் மெல்ல தூங்குகிறது. இதை பார்த்து விட்டான் ஜனமேஜயன். ஐயோ, கடைசி 1 நிமிஷம் இருக்கிறதே, இந்த நேரம் கண் தூங்கி இவர் மந்திரங்களை தப்பாக சொன்னால் என்னாக போறதோ என்று நினைத்தான். இவரை எழுப்ப வேணும் என்று நினைத்தான். காப்பு கட்டிய யாகம் பண்ணுகிறவரை தொட்டி எழுப்பக்கூடாது, தீட்டாகிவிடும். ஆகவே என்ன பண்ணலாம் என்று சுத்தி பார்த்தான். பக்கத்திலே ஒரு தர்ப்பை புல் இருந்தது. இதை வச்சு இவரை எழுப்பலாம் என்று நினைத்து, இன்னும் ஒரு 5 வினாடி இருக்கிறது. இந்த தர்ப்ப புல்லை எடுத்து அந்த பிராமணர்ல தொட்டா அவர் விழிச்சிருவார் என்று நினைச்சு, இன்னும் 1 வினாடி இருக்கிறது. அந்த தர்ப்ப புல்லாலே அவர் முதுகில தொட்டார். தொட்டதுதான் தாமதம். அந்த பிராமணர் ஐயோ என்று எழும்பினார். நேரா முன்னாலே குதித்தார். ஓமகுண்டத்தில் விழுந்தார், எரிஞ்சு போனார். 1 வினாடி. ஐயோ என்றார், எழும்பினார், கத்தினார், விழுந்தார், எரிஞ்சு போனார். ஜனமேஜயன் திகைத்து போனார். அப்படியே கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கிறார். வியாசர் வந்தார். அப்பா, விதியை தடுத்தாயா என்று கேட்டார். ஜனமேஜயன் ஒத்துக்கொண்டான். சுவாமி, நீங்கள் சொல்லுகிறதை ஒத்துக்கொண்டேன், விதியை வெல்ல முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன பொழுது நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை, இப்பொழுது என் மனம் அதை பூரணமாக ஒத்துக்கொள்கிறது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம். திருப்பியும் சந்தேகமாப்பா? என்ன சந்தேகம்? இல்லை, நான் ஒன்றும் பண்ணவில்லை. அந்த பிராமணர் தூங்குகிறார் என்பதற்காக தர்ப்பை புல்லாலே அவரை தொட்டேன். அவர் திடீரென்று பதற்றத்தோடு எழுந்தார், ஐயோ என்று கத்தினார், நெருப்புக்குள்ளே குதிச்சுட்டார். என்ன நடந்தது என்று தெரியவில்லையே, அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு போங்கள் என்றார். விதியை நான் புரிஞ்சு விட்டேன், அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். வியாசர் சொன்னார், இந்த 10 நாள் முழிச்சு யாகம் பண்ணின காரணத்தினாலே அந்த வயதான பிராமணருக்கு தூக்கம் வந்து விட்டது. அந்த 1 வினாடி தூங்கினார். அந்த 1 வினாடி தூக்கத்திலே அவருக்கு தூக்கத்திலே ஒரு கனவு வந்தது. அந்த கனவிலே அந்த பிராமணர் நடுக்காட்டிலே நிற்கிறார். திடீரென்று சத்தம், எல்லாம் கனவிலே.
திடீரென்று சத்தம். திரும்பி பார்த்தால் ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருகிறது. சிங்கத்திடம் இருந்து தப்ப வேண்டும் என்று இவர் ஓடுகிறார். சிங்கம் துரத்துகிறது, இவர் ஓடுகிறார், சிங்கம் துரத்துகிறது. எல்லாம் கனவிலே. அப்படியே சிங்கம் கிட்டக்கையா வந்து இவர் முதுகுல அடிக்க கையோங்கிற நேரத்துல தான்ப்பா நீ அந்த தர்ப்ப புல்லால தொட்ட. பிராமணனுக்கு கனவும் நனவும் கலந்து போச்சு. நீ தொட்ட உடனே சிங்கம் முதுகுல கீறதா நினைச்சு எழும்பி ஐயோண்டு முன்ன குதிச்சுட்டார், இறந்து போய்விட்டார். இந்த கதையை பாரதத்திலே பதிவு செய்கிறார்கள். இந்த பிரம்மஸ்ரீ தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்வதென்று வியாசரிடம் கேட்கிறான் ஜனமேஜயன். பாரத கதை கேட்டால் இந்த பிரம்மஸ்ரீ தோஷம் நீங்கும், அதனாலே கதை கேள் என்று சொல்லி வைசம்பாயினர் என்கின்ற தன் மாணவரை வைத்து பாரத கதையை சொல்லச் சொன்னார் என்பது பாரத கதையின் தொடக்கம். பாரத கதை சொல்வதல்ல என் நோக்கம், விதியை சொல்வது என் நோக்கம்.